ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கோம் அப்படின்னா, சகாம பக்தி பண்றதுல இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பகவான் சொன்னார். சகாம பக்தி அப்படிங்கிறது ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்கு. அதனுடைய பலன்கள் எல்லைக்குட்பட்டதாக இருக்கு. எல்லைக்குட்பட்ட ஒரு விஷயமாக நான் கடவுளை பார்க்கும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் எல்லைக்குட்பட்டதாகத்தான் இருக்கிறது. அதனால நீ அதிலிருந்து யூ மஸ்ட் க்ரோ அப்படிங்கிறத பகவான் சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். 20ல இருந்தே அந்த விஷயங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கார். என்னை அடைந்து என்னை கேட்பவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், அதை நான் தேவதைகள் மூலமாக கொடுக்கிறேன். ஆனால் அந்த பலன்கள் அந்தவந்தக, அது எல்லைக்குட்பட்டதாக இருக்கு, அது ஒரு முடிவுக்குட்பட்டதாக இருக்கிறது. அந்த பலனுக்காக அவன் அவ்வளவு பிரயாசைப்பட்டு அந்த விரதங்களையோ அல்லது பூஜைகளையோ செய்து செய்து என்னிடம் காமிய பலன்களையே அவன் எப்பொழுதும் விரும்பி விரும்பி வாங்குகிறான். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்ப நான் பரா பிரகிருதி அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல என்ன அவன் நிஷ்காமமாக என்னை அவன் வணங்க வேண்டும். அதுதான் பகவானுடைய மெசேஜ். இந்த அத்தியாயத்தினுடைய மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டா, சகுண பக்தி பண்றதை விட நிர்குண பக்தி அப்படிங்கிறது ஒரு சாதகனை அடுத்த நிலைக்கு அது இட்டு செல்லும். அதுதான் முக்கியமா அவன் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத சொல்றாரு. சென்ற வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, ஆக்சுவலா அந்த கேள்விக்கு பதில் சென்ற வகுப்புல, அதற்கு முந்தைய வகுப்புகள்ல, இன்னும் சொல்ல போனா 13வது ஸ்லோகத்திலிருந்தே அந்த கேள்விக்கான பதில் இருக்கு. இருந்தாலும் அது புரியாததுனால அந்த கேள்வி வந்திருக்கு. ஸோ அந்த கேள்வியை முதல்ல அட்ரஸ் பண்ணிடுறேன். அந்த கேள்வி ஒருத்தர் கேட்டாங்கிறதுனால மத்தவங்க கிட்ட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தர் கேட்டுட்டாங்க, மத்தவங்க கேட்கல, அவ்வளவுதான் நான் எடுத்துக்கிற விஷயம். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் போன வகுப்புல சொல்லியிருந்தேன், கிருஷ்ணரோட ரூப வர்ணனை, கிருஷ்ணருடைய லீலா வினோதங்கள் ஆஸ் எ ஃபார்ம், அதுலயே மயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன். அப்பனா நம்ம இந்த அந்த ரூபத்தை பார்த்து நம்ம பக்தி பண்ண வேண்டாமா? அது மாத்திரம் அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, எண்ணற்ற மகான்கள் இந்த ரூபங்களை எல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை போதிச்சிருக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த ரூபத்துல பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காரே, அவர்கள் பல இடங்களில் சமாதி ஆகி இருக்கிறாங்களே, அவங்களையெல்லாம் நாம போய் வணங்குறோமே, அதெல்லாம் அவங்க நிறைய மிரக்கிள்ஸ் அவங்களும் பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் அப்போ உண்மை இல்லையா? இதுதான் கேள்வி. நம்ம வணங்கலாமா வேண்டாமா? உண்மை இல்லையா? அதான் கேள்வி. இங்க என்ன அப்படின்னா, உன்னை நான் பிஹெச்டி ஆக்குறேன் அப்படின்னு பகவான் சொல்ல, இல்ல நான் +2லயே இருக்கேன், எனக்கு அதுதான் சௌரியமா இருக்கு அப்படின்னா, நம்ம சகுன பக்தியில இப்படியே நம்மளோட எப்பவும் பண்ற பக்தியை பண்ணிக்கொண்டே இருக்கு. ஆனா பகவானுக்கு அது அல்லவே எண்ணம். எப்ப நான் இறைவனும் ஞானம் வேறு இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியும்னா, நான் ஃபார்மை கடந்து போனாதான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம துவம்பதத்துல என்ன பார்த்தோம்னா, நீ இந்த உடல் மனம் புத்தியை கடந்து போ, அப்பதான் நீ தூய உணர்வுங்கிறத உன்னால புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த உடல் மனம் புத்தியால் செய்யப்படக்கூடிய கர்மா என்றால் என்ன, அகர்மம் என்றால் என்ன, கர்மத்தில் அகர்மத்தை எப்படி பார்ப்பதுன்னு 4, 5 சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இந்த உடல் மனம் புத்தியோட நம்ம அப்படியே ஸ்டில் ஆயிடுவோமே அப்படிங்கிறதுனால, இது அனைத்திற்கும் காரணமாகவும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய தூய உணர்வு நீ அப்படின்னு அங்க சொன்னார். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாம படிக்கிறது கனெக்ஷன் முதலேந்து இருக்கு. இப்ப பாக்குற இந்த ஒரு ஸ்லோகத்துக்கான அர்த்தம் அப்படின்னு எப்பவுமே இதை வச்சிட முடியாது. அதுக்காகதான் திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்கோம், ரீகேப் போட்டுட்டே இருக்கோம். நம்ம இங்க தத்பத லட்சியார்த்தத்துக்கு வரும் பொழுது முதல்லயே என்ன சொல்றேன், நான் 2 இதை காமிக்கிறேன் உனக்கு. ஒண்ணு அபரா பிரகிருதி, இன்னொன்னு பரா பிரகிருதி. அபரா பிரகிருத்தில மயங்கி போறியேப்பா, பரா பிரகிருத்திய பாரு. அந்த பரா பிரகிருதியானது அனைத்திற்கும் அனைத்தையும் தாங்கக்கூடியதாக, ஆதாரமாக, காரணமாக இருக்கிறது. நான் என்ன பத்தி படிக்கும் போது எப்படி நான் ஆதாரமாக, காரணமாக
நான் தூய உணர்வுன்னு புரிஞ்சுக்கிறேனோ, அதே போல பகவானை பத்தி படிக்கும் போதும் ஆதாரமாக காரணமாக தூய உணர்வு அப்படின்னு பகவானை புரிஞ்சுட்டாதான் நான் தத்து துவம்மு ரெண்டும் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு பாயிண்ட். இப்ப என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நான் அப்ப இதை கும்பிட வேண்டாமா அப்படின்னா கும்பிடலாம். மனப்பக்குவம் வரும் பொழுது நான் நிச்சயமாக இந்த சகுனத்தை தாண்டி நிர்குணத்திற்கு போகணும். இதை எனக்கு நல்லா புரியுது. நீங்க அப்படித்தான் சொல்றீங்க, நிர்குணத்துக்கு போகணும், இட்ஸ் ஆல் ஓகே. பட் நிறைய மகான்கள்லாம் இருக்காங்களே, அவங்க பண்ணினது, அவங்களுக்கு கிடைச்ச காட்சிகள், அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க? அதான் அடுத்த கேள்வி. முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆனாலும் திரும்பவும் இப்ப சொல்றேன். 3 வகையான ரியாலிட்டிஸ் பத்தி நாம பேசுறோம். ஒண்ணு வியாபகாரிக சத்தியம். இப்ப இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல நாம நடந்து கொண்டிருக்கிற போது, வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள், மனிதர்கள், அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இது வியாபகாரிக. விவகாரம் பண்ணும் பொழுது அது சத்தியமா இருக்கு இல்லையா, அது வியாபகாரிக சத்தியம். பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னா அறுதி உண்மை அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த தூய உணர்வு. நான் முன்னாடியில இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். தூய உணர்வின் கோணத்தில் அனைத்தும் ஒன்றே, இருப்பது ஒன்றே அப்படின்னு. ஏன்னா நிச்சயமா இந்த இந்த வியாபகாரிக்கத்துல நான் போய் இப்ப எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் வேற, எனக்கு வேற மூஞ்சி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் வேற மூஞ்சி இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு இது இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு ஹைட் வெயிட், எப்படி நான் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? விவகாரத்துல ஒண்ணுன்னு சொல்லவே கிடையாது. பாரமார்த்திகம் அப்படின்னு வரும்பொழுது தூய உணர்வின் கோணத்தில் அனைத்தும் ஒன்றே, எல்லா இடங்களிலும் இருப்பது இறைவன் மட்டுமே அப்படின்னு நம்ம பாரமார்த்திகத்துல புரிஞ்சுக்கிறோம். 3வது வகையான சத்தியம் என்னன்னா பிராத்திபாசிக சத்தியம்னு ஒரு சத்தியம் இருக்கு. அந்த பிராத்திபாசிக சத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் தூங்குறேன், நான் கனவு காண்றேன். என் கனவுல ஒரு பெரிய பங்களா வருது, அந்த பங்களால ஏகப்பட்ட இது டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு, பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, நல்ல சாப்பாடு, அறுசுவை விருந்து எல்லாம் இருக்கு. எல்லாமே நான் கிரியேட் பண்ணேன் கனவுல, அத்தனையும் நான் கிரியேட் பண்ணி நான் பார்த்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு காத்தால எழுந்துக்கிறேன். உனக்கு தெரியுமா நான் பார்த்தேன், ஐயோ நிச்சயமா நான் பார்த்தேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. யாரு பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் சத்தியமாக இருக்கக்கூடியது பாத்திபாசிக சத்தியம். இப்ப நம்ம இந்த மகான்களுடைய தரிசனங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது எல்லாமே பிராத்திபாசிக சத்தியம். அவரவர்களுக்கு அந்த புண்ணிய விசேஷத்தினால அது கிடைத்திருக்கிறது. அந்த என்னதான் அது சத்தியமா இருந்தாலும் அறுதி அப்படின்னு வரும் பொழுது பாரமார்த்திகத்துல இந்த அபரா பிரகிருதியில பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அதற்கு வேல்யூங்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அதெல்லாம் டீமீன் பண்ணல. இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளவு நேரம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எவ்வளவு நேரம் கிருஷ்ணரை பார்த்திருப்பார், எவ்வளவு நேரம் அவரோட உட்கார்ந்து உரையாடி இருப்பார், அதுக்கப்புறம் இருக்காது இல்லையா? அப்ப அது வெறும், அதனாலதான் சொல்றாரு அந்தவந்த பலம். நீ என்ன பெரிய பலன் நீ எதிர்பார்த்தாலும் நீ அனுபவிச்சாலும் அது அந்தவந்தப்பா, அதுக்கு அது வந்து லிமிட்டட் அது. ஆனா நீ என்னை புரிந்து கொண்டா என்றால் நான் எப்படி அன்லிமிட்டடா இருக்கேனோ அது மாதிரி நீ அன்லிமிட்டடா நீ அன்லிமிட்டட் ஜாயா நீயும் தான் இருக்க அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கறதுதான் பகவானுடைய இது. நான் பண்ணக்கூடாதா, நான் போகக்கூடாதா, நான் கும்பிடக்கூடாதா, இது இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சரே கிடையாது. நான் நல்லா கும்பிடலாம், நல்லா பண்ணலாம், எல்லாம் ஓகே தான். பட் இது போக முடியலன்னா, ஒரு துக்கம் வந்ததுன்னா அது கரெக்டா? அதுக்காகவா நம்ம இவ்வளவு தூரம் படிக்கிறோம்? இங்க கொஸ்டின் அதுதான், அது மட்டும்தான். எனக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துக்கங்கள் எதனால வருது, நான் அதை கடப்பது எப்படி? இந்த துக்கங்கள் வருது எதனாலன்னா இதுக்கு சத்தியத்துவம் கொடுத்துடுறேன், அதனால வருது. 8 இடத்துல சமாதி ஆயிருக்கட்டுமே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நானும் தூய உணர்வு, அவரும் தூய உணர்வுங்கிறது எனக்கு புரிஞ்செடுத்து அப்படிங்கிற போது எனக்கு பார்க்க முடிஞ்சா சந்தோஷம், பார்க்க முடியல சரி ரைட், நோ ப்ராப்ளம், அவ்வளவுதான். துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகா. இது சொல்றது ரொம்ப ஈஸி, புரியறதுதான் கஷ்டம். ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க அப்ளை பண்ணி பண்ணி பார்க்கும். ஏன்னா இது வந்து என்ன ப்ராப்ளம் நான் சொல்றேன், நம்ம வந்து ஜென்மத்துக்கும் இந்த சகுண பிரம்ம உபாசனையில மாட்டிக்கொண்டு நம்ம அதுதான் நம்மளுக்கு வந்து அப்படியே ரத்தத்தில் ஊறி இருக்கு. அதனால நீ அதுல இருந்து டிரான்ஸ்சென்ட் ஆகுன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், நோ ப்ராப்ளம். ஆனா பகவான் வந்து நமக்கு நல்லதுக்கு தான் சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அபகிருத ஞானா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஏன் போடுறாரு? நராதமாக ஏன் போடுறார்? இவ யாரெல்லாம் அந்த மாதிரி சொல்றாருன்னா தன்னை பக்தி பண்றவனதான் சொல்றாரு. ஒன்னும் பக்தியே இல்லாத ரோட்ல திரியிறவனெல்லாம் சொல்லல அவர்.
என்ன சரியா புரிஞ்சுக்கலையேப்பா நீ அப்படிங்கிற ஆதங்கத்துல பகவான் சொல்றாரு அப்படிங்கிறதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா அதே ஸ்டேட்டஸ் கோல மெயின்டைன் ஆகிறதா இருந்தது அப்படின்னா ஞானம் எப்படி வேலை பண்ணும்? இந்த ஞானத்தை நிஷ்ட பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன சரியா புரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி பகவானையும் சரியா புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த ஞானமே முதல்ல சரியா இருக்கும். இல்லைன்னா அந்த ஞானத்திலேயே ஓட்டையாயிடும் இல்லையா? அதனால நான் வேற பகவான் என்னதான் நீங்க சொல்லுங்க, பகவான் வேற நான் வேறுதான், அவருக்கு நாளுக்கு எனக்கு எப்படி ஒண்ணு சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாம் நம்ம ஹீனனாலா நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் இந்த உடம்பு மனசு புத்தி அப்படிங்கிற இடத்துல மாத்திரம்தான். நான் திரும்ப திரும்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, தூய உணர்வின் கோணத்தில் இங்கு வேற்றுமை என்பதே கிடையாது. தூய உணர்வின் கோணத்தில் வேற்றுமை என்பதே இல்லை. அங்க இருக்கிறவனையும் உன்னையும் ஒன்னா நினைச்சுக்கோ, அவனுக்கு ஜாதி பார்க்காத, உனக்கு உன்னோட ஜாதியை பெருசுன்னு நினைச்சுக்காத, அவனுக்கு இதுவா நினைக்காத அப்படின்னு எல்லாம் சொன்னா புரியுது நமக்கு. ஏன்னா அதெல்லாம் நமக்கு சக மனிதன் அப்படின்னு புரியுது. அதையேதான் பகவானுக்கும் சொல்றோம். நீ தூய உணர்வின் கோணத்தில் நீயும் இறைவனும் ஒன்றுதான். அதைத்தான் பகவான் சொல்ற. அவன் என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அவன் என்ன சரியா புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இந்த குழப்பங்கிறதே இருக்காது அப்படின்னு. இதை ஏன் புரிஞ்சுக்க முடியலங்கிறதுதான் நம்ம லாஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம். ஏன்னா அப்படி விளங்குறது இல்லப்பா. நான் அந்த மாதிரி அவனுக்கு புரியுற அளவுக்கு நான் விளங்குறது இல்லை. காரணம் என்ன? இந்த மாயை அவனை மறைக்கிறது. அவன் மாயையோட மறைப்பை விளக்குவது அவன் பொறுப்பே தவிர என் பொறுப்பு கிடையாது. மாயை என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவன் மாயா துரத்தியா. இந்த மாயா சாதாரண மாயா கிடையாது, தெய்வீ மாயா. இது குணமயி மாயா, துரத்தியா மாயா. எவ்வளவு அட்ஜெக்டிவ் படிச்சிருக்கோம் இந்த மாயைக்கு. அதுதான் லாஸ்டா பார்த்தோம். நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கேன். ஐ திங்க் அந்த கொஸ்டின் கேட்டவாளுக்கு அது புரியும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் புரியலனாக்க மறுபடியும் நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் போடுங்க, உங்களுக்கு என்ன புரியல அப்படிங்கிறது. இந்த நேயர் கடிதம் படிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அதை ஆன்சர் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். 26வது ஸ்லோகத்துல இருந்து நாம இன்னைக்கு படிக்கணும். வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாந்து வேதன கஷ்டன. ஹே அர்ஜுன, அகம் நான், அதீதானி கடந்த, வர்த்தமானானி ச இருக்கின்ற, பவிஷ்யாணி ச வரப்போகின்ற, பூதானி பொருட்களை சம்வேத அறிவேன். து ஆனால், மாம் என்னையோ, கஷ்டன எவரும் ந வேத அறிவதில்லை. ஹே அர்ஜுனா, நான் கடந்த, இருக்கின்ற, வரப்போகின்ற பொருட்களைன்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மனிதர்களை, பொருட்களை, எல்லா விஷயங்களையும் அறிவேன். ஆனால் என்னையோ எவரும் அறிவதில்லை. எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கல. இந்த வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே. இவன் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சரியாக இறைவனை புரிந்து கொண்டோம் அப்படின்னா பாதி பிரச்சனை வாழ்க்கையில நமக்கு சால்வ் ஆயிடும். ஏன்னா நம்ம இறைவன் அப்படிங்கிற ஒரு 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 ஃபேக்டரை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வேணுங்கிறத கேட்டா கொடுக்கணும், அந்த மாதிரி புரிஞ்சுட்டு. அப்படி இல்லப்பா, அது நீயும் நானும் வேற வேறையே இல்ல அப்படின்னு தான் பகவான் நமக்கு உணர்த்துறதுக்கு முற்படுற. இதை நம்ம வேணுங்கிறத கேட்கறது அப்படிங்கறது எதனால ஏற்படுறதுன்னா, மாயையினால, மோகத்தினால, மயக்கத்தினால, ஆசையினால ஏற்படுறது. இந்த ஆசையோ, இந்த மோகமோ, மயக்கமோ உண்மையிலேயே உனக்கு, தூய உணர்வான உனக்கு கிடையாது. இந்த தூய உணர்வு அப்படின்னு நீ உன்னை புரிந்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொன்னா இந்த உலகம் உன்னை கொஞ்சம் கூட மயக்கவே முடியாதே. அதுதான் பகவான் திரும்ப திரும்ப அப்ப என்னையும் உன்னையும் சரியா புரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்த சொல்ற. இதை ஏன் புரிஞ்சுக்கல லாஸ்ட் இதுல பார்த்தோம் நம்ம. மூடோயம் நாபிஜானாதி லோகோமாமஜம் அவ்வியம். மூடோயம்ங்கிற அவனுக்கு தெரியவே இல்லை, அவன் மூடனாக இருக்கிறான், அவனுக்கு புரியவே இல்லை. எதனால அது மூடனாக இருக்கிறான் அப்படின்னா மாயையினால அந்த புத்தியானது அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. மம மாயா துரத்தியா. பகவானுக்கு அது அவருக்கு அந்த மாயை ஒண்ணும் பண்ணாதா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வருது. அதனாலதான் இந்த பதிலே சொல்றாரு. வேதாகம் சமதீதானி வர்த்தமானி சார்ஜுனங்கிறத ஏன் சொல்றாருன்னா, எனக்கு முந்தி நடந்தது, இப்ப நடக்கிறது, பின்னாடி நடக்க போறது எல்லாமே தெரியும். ஆனா உனக்கு தெரியாதே. இதே விஷயத்த முன்னாடி சொல்லியிருக்கார். 4வது அத்தியாயத்துல தன்னை பத்தி அவர் சொல்லும் பொழுது
அவதாரத்தினுடைய விஷயங்களை சொல்லும் பொழுது சொன்னார், பகூனிமே வெதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப். எத்தனையோ ஜென்ம ஜென்மங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் என்னென்ன எடுத்திருக்கேன், நீ என்னென்ன எடுத்திருக்கேன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு தான் தெரியாது. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, பகவான் அப்படிங்கிறச்சே இந்த ஈஸ்வரனுடைய மாயைங்கிறது அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அவருக்கு அது மறைப்பை கொடுக்க முடியாது. அதான் விஷயம். So he has a control over the மாயா. இங்க மாயையில நாம முன்னாடியே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். நம்ம கிட்ட இருக்கிற நமக்கும் மாயைக்கும் உள்ள உறவு எப்படின்னா, திருடனுக்கும் போலீஸுக்கும் இருக்கிற உறவு. அதே மாயைக்கும் பகவானுக்கும் இருக்கிற உறவு என்னன்னா, ஒரு மினிஸ்டருக்கும் போலீஸுக்கும் இருக்கிற உறவு. இதை முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் திரும்ப அந்த இதை ஞாபகப்படுத்துறேன். அந்த கண்ட்ரோல்ங்கிறது இருக்கு அப்படிங்கறதுனால அதை சொல்றது. கைவல்ய நாணயத்துல இதே மாதிரி ஒரு விசாரம் வரும். இவன் அயன் மால் சிவன் ஈஸ்வரோடு எப்படி ஒப்பாவான், அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவர் விபு ஆவர் அப்படின்னா ஒரே வரையில சொல்லிடுவர். ஈசனும் ஞானியும் எப்படி ஒப்பென்றால் அகந்தை மமதை இகந்ததினால் ஒப்பான். இவனுக்கு அகந்தை அப்படிங்கிறதும் மமதை அப்படிங்கிறதும் இவனுக்கு இருக்கு. எங்க இருக்கு அகந்தையும் மமதையும்? அகங்காரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. அகங்காரம் எங்க இருக்கு? இந்த உடல் மனம் புத்தியில இருக்கு. பகவானுடைய இந்த அத்தியாயத்தினுடைய பாஷையில பேசணும்னா அபரா பிரகிருத்தில உட்கார்ந்து இருக்கு. இவன் அபரா பிரகிருத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான், தன்னையும் சரி பகவானையும் சரி. அதனால இவனுக்கு பகவானுக்கும் தனக்கும் இருக்கிற ஒப்புமையே அவனால புரிந்து கொள்ளவே முடியல. அதனாலதான் இதுதான் பிரச்சனை. என்ன நான் என்னோட உடம்பு மனசு புத்தியோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், பகவான ஒரு சிலையில ஐடென்டிஃபை பண்ணிடுறேன், இல்லாட்டா ஒரு படத்துல ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். அதை தாண்டவே மாட்டேங்கிறேன். நான் இதான் ப்ராப்ளம். நான் as long as நான் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நான் என்ன ஆகுறேன் அப்படின்னா, நான் ஒரு இதுல ஃபிக்ஸ்ல மாட்டிக்கிறேன். நான் அதை தாண்டி என்னால திங்கே பண்ண முடிய மாட்டேங்கிறது. அப்ப அந்த ஜீவனுக்கு எதனாலதான் அந்த ஜீவனுக்கு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாம் அதுக்கு தெரியாது. காரணம் என்ன? ஏன்னா இந்த மாயை காட்டுற விஷயங்கள்ல மயங்கி அதுக்குள்ளேயே தான் அது இருக்கு. நம்ம பார்க்கிறோம், சில பேருக்கெல்லாம் அந்த சித்திகள்லாம் இருக்கு, பாஸ்ட் தெரியறது, பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாம் தெரியறது அப்படிங்கறதெல்லாம். அதெல்லாம் அந்த மாயையினுடைய இதுல இருந்தால் கூட அவர்களுடைய உபாசனா பலத்தினால ஏற்படக்கூடிய சித்திகள். நிறைய சித்திகள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த சித்திகள் எல்லாம் உபாசனையினால கிடைக்கும். ஆனாலுமே அந்த சித்திகள் கிடைச்சாலுமே ஞானத்திற்கு ஒப்பாகாது. நகி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எனக்கு சித்தி வந்தா போறோம், நான் ஜூம் மந்திரகாளின்னு போட்டேன்னா ஒரு 10 ரூபாய் வந்தோன்னா அப்பா இந்த எடுத்துன்னு போன்னு சொன்னா அப்ப என்ன கொண்டாடுவாங்களே எல்லாரும், எனக்கு அந்த ஒரு இது இருந்தா போறோம். அந்த கொண்டாட்டமும் அந்த பெருமையும் எந்த இடத்துல இருக்கு? புத்தியிலையும் இந்த உடம்பு மனசுலயும் தானே இருக்கு. இது உண்மையா? மாஞ்சு படிச்சுட்டு இருக்கோம். இது உண்மை கிடையாது, இதுக்கு சத்தியத்துவம் கிடையாது, இது அனித்தியம், இது அழிந்து போகும், எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அழியாத மாறாத தத்துவம் எது அப்படின்னா தூய உணர்வு அப்படின்னு படிக்கிறோம். நான் தூய உணர்வு அப்படிங்கறதுல நிற்கணுமா, இல்ல நான் இந்த அழிந்து போற உடலுக்காக சித்திகள் செஞ்சு எல்லார்கிட்டையும் நான் பெரிய பிராபல்யமாயி மிராக்கிள்ஸ்ல நான் பேர் வாங்கணுமா? அதனாலதான் சாஸ்திரம் நல்லா படிச்சவங்க சித்தியே வந்தா கூட அந்த விஷயத்த பிரகடனப்படுத்தவே மாட்டாங்க, தேவையும் கிடையாது. அது ஒண்ணும் அந்த மாதிரி ஒரு பெரிய பெருமைக்கான விஷயம் கிடையாது அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா சித்திகள்லாம் வேண்டானே சுவாமி கிட்ட வேண்டிக்குவாங்க, எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு தத்துவம் புரிஞ்சு நான் நிஷ்டையில இருந்தாலே போறோம் அப்படின்னு. உண்மையான தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ஈசனுக்கு மாயை அப்படிங்கிறது உபாதி, ஈஸ்வரனுக்கு மாயைங்கிறது அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதுதான். அதனாலதான் அவருக்கு ஃபியூச்சர் தெரியறது, பாஸ்ட் தெரியறது, எல்லாமே தெரியறது. நாம ஈஸ்வரன் ஆகணுமா? நான் ஈஸ்வரன் ஆகணும், நானும் மாயையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கல. நானும் ஈஸ்வரனும் ஒன்றுங்கிறத புரிந்து கொண்டேன்னா அப்ப மாயை என் கண்ட்ரோலுக்கு வந்துடுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல வரவே கூடாது. வந்ததுனாலும் அது எராடிகேட் பண்ணிடணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சைத்தன்ய திருஷ்டியில நானும் ஈஸ்வரனும் ஒன்றுதான் அப்படிங்கிறத மாத்திரம் புரிந்து கொண்டால் போதுமானது. நான் விவகாரம் பண்ணும் பொழுது நானும் ஈஸ்வரனும் ஒன்றுதான், அதனால நான் இப்படி உட்காந்துப்பேன், எனக்கு ஃப்ரீடம் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி பைத்தியம் பித்துக்குழி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அருள் வந்திருக்கு, நான் அத்தை பண்றேன் அப்படியே அம்பாள் மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு
சத்தியமா அதுல எந்த ஒரு உண்மையும் இருக்கவே இருக்காது. அது சொல்லப்படவே இல்லை சாஸ்திரத்துல. இந்த எப்படி வந்து இந்த விவகாரத்துல எல்லாரும் ஒண்ணுங்கிறத நம்மளால வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியாதோ, இந்த வேற்றுமைங்கிறது விவகாரத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணும். தென்னை மரம் மாதிரி தான் இருக்கு, மாமரம் மாதிரி தான் இருக்கு, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா தென்னை மரம் மாமரம் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதானே? அது இருக்கவே இருக்காது. அதுதான் மாயையினுடைய விசித்திரமான வேலை. அதுக்கு நம்ம இங்க என்டெவர் பண்ணல. இறைவனை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது எந்த ஆங்கிள் புரிஞ்சுக்கிறோம்னா, அடிப்படையில் நானும் இறைவனும் ஒன்று. இறைவனுக்கு மாயை என்ற ஒரு உபாதி இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு அவர் இந்த உலகில் நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு இந்த உடம்பு மனசு புத்திங்கிற உபாதியை கொடுத்திருக்கார். இதை வைத்துக் கொண்டு நான் என்னளவில் நன்மைகளை செய்து இந்த உலகத்தில் இந்த வையத்துள் வாழ்வாங்க வாழ்வதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். அவ்வளவுதான். அந்த விவசாயத்துல நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். எனக்கும் அவருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். எனக்கு எந்த குழப்பமுமே இல்லை. ஆனா பாரமார்த்திகமாக தூய உணர்வு என்ற கோணத்தில் நானும் ஈஸ்வரனும் கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. எனக்கு அவரோட சர்வஜத்துவத்தை நான் என்னை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வாலறிவனாகவே இருந்துட்டு போட்டோம். நான் சிற்றறிவாகவே இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன். நான் இந்த புரிதல் அவர் அதை எந்த எந்த ஆங்கிள் சொல்றோம் அப்படிங்கறத புரியறதுக்கு தான் இது வேணும். ஆக்சுவலா இந்த விவகாரத்துல பக்தி அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமா. எதுக்குன்னா பண்படணும். மனசு வந்து பண்பட்ட மனசாக இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தூக்கி அந்த அகங்காரம் அசூயை எல்லாம் மேல ஏறி வந்துரும். அதுக்காக தான் அந்த டொம்முன்னு தட்டி தட்டி அது பக்திங்கிற வழியில அதை நல்லா வந்து ஷேப் பண்ணி டேம் பண்ணி அதை கொண்டு போயிட்டு உட்கார்ந்துருக்கோம் நம்ம. அப்ப விவகாரத்துல பக்தி வேணும். அதே பக்தி பாரமார்த்திகத்துல மித்தியாங்கிறோம். அதே பக்தியை தான் பாரமார்த்திகத்துல தூய உணர்வின் கோணத்துல பக்தியாவது ஒன்னாவது இங்க உலகமே இல்லைங்கிற யார்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்போம். எந்த ஆங்கிள் எதை பேசுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 1ஆம் கிளாஸ் பாடம் என்ன, 10ஆம் கிளாஸ் பாடம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இல்ல நான் 10ஆம் கிளாஸ் பாடத்துல 1ஆம் கிளாஸ் பாடத்துல இருக்கிறது தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வளர முடியாது இல்லையா? அதுதான் பகவான் வந்து நீ வளர்ந்துட்டு வா கொஞ்சம் கொஞ்சமா. இந்த உலக விவகாரங்களுக்குள்ள மாட்டிக்கொண்டு இதே சத்தியம்னு இருக்காதேப்பா. இங்க உனக்கு நிறைய விஷயம் உனக்கு தேவைத்தான் படும். உனக்கு தேவைக்கு எண்டே கிடையாது. உனக்கு என்னைக்கு எண்டு இருந்திருக்கு? அதனால நீ கேட்கறதெல்லாம் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஆனா நீ கேட்கறத நிறுத்திதான் ஆகணும். ஏன்னா நீ கேட்கறது எல்லாமே அனித்தியமான வஸ்துக்கள்னு புரிஞ்சுக்கத்தான் வேணுங்கிறார் பகவான். அடுத்தது பார்க்கலாம். 27வது. இச்சா துவேஷ சமுத்தேன द्वन्द्वमोहेन भारत सर्वभूतानि सम्मोहं सर्गे यान्ति परन्तप. ஹே பாரத, இங்க 2 அட்ரஸிங் அவருக்கு. ஹே பாரத, ஹே பரந்தப. பரந்தபன எதிரிகளை வாட்டுபவனே அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி அர்ஜுனரை வந்து கொஞ்சம் பேட் பண்ணி க்ஷத்திரியர்களுக்கு இந்த பேட்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். ராஜாதி ராஜ வீர மார்த்தாண்ட ராஜகம்பீர சொல்லிண்டே இருந்தாதான் நம்ம ரீஜ மார்த்தாண்ட ராஜகம்பீரங்கிறது ஞாபகம் சொயின்னு ஆயிடும். அதனால அத சொல்லிக்கொண்டேதான் இருப்பாரு வரிசையில. ஹே பாரத, ஹே பரந்தப, சர்க்கே, சர்க்கேனா பிறக்கும் போதே, சர்வ பூதானி எல்லா பிராணிகளும், இச்சா துவேஷ சமுத்தேன விருப்பு வெறுப்புகளால் பலமாக எழும், துவந்துவ மோகேன இருமை வடிவமான மோகத்தால், சம்மோகம் மயக்கம் யாந்தி அடைகின்றான். இத ரீசன் சொல்ற பகவான். என்ன எதுக்காக? இது எனக்கெல்லாம் தெரியறது, அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. காரணம் என்னப்பா? மாயை அவனை மறைக்கிறது இல்லையா? அந்த மாயையோட வேலை என்ன அப்படிங்கறதுதான் இங்க. பிறக்கும் போதே எல்லா பிராணிகளும் விருப்பு வெறுப்புகளால் பலமாக எழும், சமுத்தேன நன்றாக பலமாக எழும் இருமை வடிவமான மோகத்தால் மயக்கம் அடைகின்றான். இந்த இருமை வடிவமான மோகம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ங்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் இந்த இருமைக்குள்ளதான் அவன் மாட்டிக்கொண்டு முழிக்கிறான். இருமைங்கிறது பிரிடாமினன்ட்லி என்னது? விருப்பு வெறுப்பு தான் முக்கியமான இருமை. எனக்கு இது வேணும், இது வேண்டாம், வேண்டுதல் வேண்டாமை, இதைத்தான் வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம சூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இது ஓகே, இது வேண்டாம், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். எல்லாத்துலயும் இருக்கு நமக்கு. சாரி எடுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கர்ச்சீஃப் எடுக்கணும்னு கடைக்கு போனீங்கன்னா கூட ஒரு 20 கர்ச்சீஃப் தேடிட்டு எடுத்து பார்த்துட்டு 2 கர்ச்சீஃப் எடுத்துன்னு வரும். நமக்கு இந்த வேணும் வேணாம் வேணும் வேணாங்கிறதுல நிறுத்தவே போறது கிடையாது. அது எப்போ? அதுதான் பகவான் சொல்ற. அது இப்ப இல்ல, சர்க்கே பிறக்கர் சேர்ந்தே இருக்குப்பா. அவனுக்கு புதுசாலாம் வரல. இப்போ பிறக்கும் போதுல இருந்தே அவனுக்கு இந்த இருமை அப்படிங்கிற இது வேணா வெளிப்படுவது வேணா கொஞ்சம் லேட்டா வெளிப்படலாம்.
நீ ஒண்ணும் இல்ல, பிறக்கும் போதே கூட வெளிப்படும். இப்ப சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிடுத்து அப்படின்னா வேன்னு கத்தும், அது சொல்ல தெரியாது, அழும். அப்ப அதுக்கு ஒரு ஒரு துன்பம் இருக்கு இல்லையா? விருப்பு வெறுப்புங்கிறது, இந்த இருமைங்கிறது இன்பம் துன்பம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்பம் வந்தா சந்தோஷப்படுறது, ஏய் குட்டின்னு கதா உடனே டிக்கி வைக்கன்னு சிரிக்கிறது. அதே வந்து கோவமா ஏதாவது அம்மாவோட முகம் மாறிடுச்சுன்னா உடனே ஆன அழகுது. இது சின்ன குழந்தையில இருந்து நடக்கிறது. அதனாலதான் பகவான் சொல்றாரு, சர்க்கே உனக்கு பிறந்ததுல இருந்து இருக்கப்பா, அது என்னது அது அப்படின்னா. இப்போ நான் பிறந்ததுல இருந்து இருந்தா கூட அப் டு 5 இயர்ஸ் நம்ம ரொம்ப கண்டுக்க மாட்டோம். காமாச்சாரக காமபக்ஷக அப்படின்னே வந்து விட்டுருவோம். அது நினைக்கிறத பண்ணட்டுமே, குழந்தைதான். ரொம்ப நம்ம அடக்க கூடாது. அப்படிதான் அது வந்து அதோட அன்கான்சியஸ் மைண்ட் ஹெல்த்தியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது வளரச்சே நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி வளர்ப்போம் அப்படின்னு ஆரம்பத்துல விட்டுருவோம். ஆனா 15 வயசு ஆனாலும் காமாச்சாரக காமபக்ஷகன்னு இருக்க முடியுமா? இருக்கணும் தான் இந்த மனசு ஆசைப்படும். இந்த மனசோட வேலையே என்னன்னா, நான் நினைக்கிறத தான் பண்ணணும். அப்படி அப்படி ஆசைப்படுறதுதான் இது. என்னன்னா, இயற்கையாக நமக்கு எது கெட்டதோ அது பிடிக்கும். சாப்பிடாத சுகர அப்படின்னு சொன்னா, சுகர் வந்தா விட்டு சுகரைத்தான் பிடிக்கும். வேற எதுவுமே பிடிக்காது. ஏன்னா நமக்கு எது ஆகாதோ அதுல ஒரு விருப்பம் இருக்கும். எது நல்லதோ அதுல ஒரு விட்ராயல் இருக்கும். நீங்க பாருங்க, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த விருப்பு வெறுப்புங்கிறது ஒரு ஒரு இதுல போடணும்னா, வாழ்க்கையுடைய இந்த புருஷார்த்த விஷயங்கள்ல போடணும்னா, தர்மமா இருக்கிறதுல ஒரு வெறுப்பும் அதர்மத்துல விருப்பும் ஜென்ரலா இருந்துட்டே இருக்கு. அதனால அதுதான் மோகம். மோகம் எனக்கு தர்மத்துலதான் எனக்கு நாட்டம் இருக்கு அப்படின்னா அது பேர் மோகம்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா தர்மத்துல நாட்டம் குறைவாகவும் அதர்மத்துல நாட்டம் அதிகமாகவும் இருக்கிறது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய. அதனாலதான் இவ்வளவு டெக்ஸ்ட், அதனாலதான் இவ்வளவு அறநூல்களே நமக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது அனிமல்ஸ்க்கு இந்த மாதிரி நூல்லாம் இருக்கா? படிக்க தெரியாது, அது வேற விஷயம். அது இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிதான் நடந்துக்கணும் ஒண்ணும் கிடையாது இல்ல. அது போக இது, அது பிறவி, அது அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கு. ஆனா மனிதனுக்கு மாத்திரம்தான் போகத்தை தாண்டி அவன் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கான ஒரு இதை செய்யறதுக்கு சாதனைகளை செய்யறதுக்கு இங்க மாத்திரம்தான் நம்மளுக்கு அவகாசமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இவ்வளவு அறநூல்கள் நமக்கு. இந்த துவந்த மோகம், இந்த இருமைகளினால் ஏற்படக்கூடிய மயக்கங்கள், இதான் கரெக்ட்னு நம்ம நினைத்து கொண்டு போறோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணினாலும் சரி, நம்மளுக்கு எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு தூரம் நம்ம வந்து இதுல சாதனைகள் பண்ணாலும் எங்கேயான ஸ்லிப் ஆயிடும் நம்ம மனசு. அதுதான் நம்மளோட மனசோடைய இது. ஏன்னா இப்ப இப்ப இருக்கிற இது பாத்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் நம்ம எங்க இந்த இன்ஃபுளுயன்ஸ் எடுத்துக்கிறோம்னா வெஸ்டர்ன் இன்ஃபுளுயன்ஸ் தான் நிறைய எடுத்துக்கிறோம். வெஸ்டர்ன் இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா வர வர என்ன ஆகுது அப்படின்னா, தர்மம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா? தர்மம் இதுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, அதுல நமக்கு நிறைய மாற்று கருத்துகள் ஏற்படுறது. இதுதான் பண்ணா என்ன, இதுதான் பண்ணலன்னா என்னங்கிற ஒரு எண்ணம் ஆனது ஏற்படுறது. அப்ப இது எதனால ஏற்படுறதுன்னா, இந்த மயக்கத்தினால, இந்த மோகத்தினால. இந்த மோகம் ஏன் வருது அப்படின்னா, இந்த விருப்பு வெறுப்புங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பலமா இருக்கிறதுனால. நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு ஒரு பிரச்சனை வருதா, அவனை மாத்தணும்ப்பா, அவனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை அல்லது அவளாலதான் இந்த பிரச்சனை, whoever it is. அந்த எனக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ற ஆளை நான் மாத்தணும். ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? நீதான்ப்பா ப்ராப்ளமே, நீ ஒன்னதான் கிரியேட் பண்ணணும். யூ ஆர் த ப்ராப்ளம், சோ சொல்யூஷன் ஷுட் பி யூ ஒன்லி அப்படின்னே ஒரு டாக் கொடுத்திருக்காரு சுவாமி தயானந்த சரஸ்வதி. ப்ராப்ளம் இஸ் யூ, சோ சொல்யூஷன் இஸ் யூ. என்ன ப்ராப்ளம்னா, நான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. நான் இந்த உடம்பு மனசு புத்தியோட நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு உலகத்துல இருக்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நான் ஒரு அஜெண்டா போட்டுட்டு வாழ்ந்துட்டு வரேன். கிடைக்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கிறேன், கிடைக்காததுல துக்கப்பட்டுக்கிறேன். இப்படித்தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதுதான் மோகம். இந்த மோகத்தினால அவர்கள் மயக்கம் அடைகிறார். இந்த மயக்கம் இந்த தர்மங்கிறத நம்ம வந்து விட்டுடுறோம். அது சுகமா இருக்கிற விஷயத்துல நமக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுறது. அந்த சுகம் நல்லதுக்கான சுகமா இருக்கான்னு தெரியறது கிடையாது. எத்தனையோ பேர் வந்து நைட் டயத்துல பாருக்கு போறாங்க, சுகமா இருக்கு, ஆனா நல்லதா தெரியாது. நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு கூட அந்த சுகத்துக்காக போறாங்க. அப்ப சுகம் அப்படிங்கறச்சே ஒரு பிரவருத்தி ஏற்படுறது, அதே துக்கம்ங்கிறச்சே ஒரு நிவர்த்தி. இதெல்லாம் நேச்சுரல் இன்ஸ்டிங். இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. உனக்கு அங்க சுகமா இருக்கும் போறியா அப்படின்லாம் கேட்கறது. அவனுக்கு சுகமா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவன் மாட்டுக்கு போவான்.
இது எந்த அளவுக்கு அப்படின்னா அடிக்ஷன் வர வரைக்கும் எல்லா விஷயத்துலயும் நான் இந்த 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 பாருக்கு போற விஷயத்துல மாத்திரம் நீங்க நினைச்சுக்காதீங்க, நல்ல விஷயங்கள்லயும் இந்த அடிக்ஷன்ங்கிறது இருக்கத்தான் இருக்கு. சோ இந்த துவந்தம் அப்படின்னு வரும் பொழுதே இந்த இருமைகள் அப்படிங்கிறது நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அடிக்டிவா இருக்கு. இந்த இன்பத்துக்கு அடிக்ட் ஆறது, துன்பம் வேண்டான்னு நம்ம வித்ட்ரா பண்ணுறது, எப்ப பார்த்தாலும் இன்பமே இருக்கணும், துன்பமே வேண்டான்னு நினைக்கிறது, அதுக்கு காரணமாக நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை ஆழமாக வைத்துக் கொள்வது. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம் என்னங்கிறது பகவான் இப்ப இந்த ப்ராப்ளம் ஏன் பகவான் இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன நிஷ்காமமா அவனால பூஜை பண்ண முடியல, சகாமமா தான் பூஜை பண்ண முடியறது. சகுண பக்தி தான் பண்ணுவான். நிர்குணமா பார்க்க ஆரம்பிச்சாலே நிஷ்காமமா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதான் ரகசியமே. நிஷ்காமம்னு தனியா ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணவே வேண்டாம். நிர்குணமா பாக்குற போதே அதுல எந்த ஒரு விஷயமும் நம்ம கேட்கணுங்கிற எண்ணம் கூட நமக்கு ஏற்படாது. அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. ஆனா பகவான் இதை ஏன் சொல்றாரு, இவன் ஏன் மயக்கத்துல இருக்கான்னு சொல்றாருன்னா, he is always after a list of doables. அது பண்ணிட்டே இருக்கணும். அவனுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு, அவனுக்கு எப்ப பார்த்தாலும் அதை டிக் அடிச்சுட்டே இருக்கணும். அந்த டிக்கு அடிக்கிறதுக்காக அவன் என்ன தான் பாக்குறான், அவ்வளவுதான். அவன் நல்லவன் தான். ஆர்த்தி அர்த்தார்த்தி இவங்க ரெண்டு பேரையும் தான் வச்சு செய்யறாருங்க. அவன் எப்ப அவன் ஞானியா எலிவேட் ஆவான்? பேஷாம் ஞானி நித்திய யுக்தக. என்னையே அவன் நினைச்சுட்டு இருக்கான்னு அவர் சொல்றாரு அப்படின்னாக்கா, நீ பகவான மட்டும்தான் எனக்கு வேணும், பகவானுடைய படைப்புல ஒண்ணு கூட எனக்கு வேணும், ஒரு குந்துமணி கூட எனக்கு வேண்டாம் சொல்றவனைத்தான் பகவான் எனக்கு பிடிக்கிறதுங்கிறது. சிம்பிளா ஒன் லைன் சொல்லணும்னாக்க, நீங்க இதுக்கு ரெஃபரன்ஸ் 2வது அத்தியாயம் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய 2ல 14, 15 இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் பார்த்தேன்னா அங்கெல்லாம் நாம இந்த துவந்துவ இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம். இருமைகளை பத்தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றதே பகவான் எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா, அப்புறம் யம்ஹின வியதயந்தேதே புருஷம் புருஷ சம துக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பத்தே. எப்ப எனக்கு சம துக்க சுகம் வரும்? எப்ப எனக்கு விருப்பு வெறுப்பு இல்லையோ அப்பதான் எனக்கு வரும். இல்லைன்னா நான் எதை சுகம் நினைக்கிறேனோ அது வரணும் எனக்கு அப்படின்னு நான் நினைப்பேனா இல்லையா? சம துக்க சுகம் வரணும்னா அதுக்குதான் முதல் ஸ்லோகம் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய போட்ட. எப்பொழுதுமே இந்த இருமைகளுக்குள்ள மாட்டிக்கொள்ளாமல் நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு செட் ஆஃப் ஸ்லோகாஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் ஹோம்ஒர்க். 3வது அத்தியாயத்துல பகவான்கிட்ட அர்ஜுனன் கேட்கிறான். பாருங்க, அர்ஜுனனே கூட ஏற்கனவே ஒரு தடவை இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமும் கூட பகவான் இதை பத்தி பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். 37 43 கடைசி வரைக்குமே நீங்க எடுத்துக்கலாம். எதனால் தூண்டப்பட்டு மனிதன் தெரிந்தே தவறு செய்கிறான்? அதான் பகவான் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பகவான் காம ஏஷ குரோத ஏஷ, விருப்பு வெறுப்பு இதுதானப்பா அவனுடைய மிகப்பெரிய எதிரி. அதுதான் இந்த துவந்துவ மோகம் அப்படிங்கறத கிரியேட் பண்றது. விருப்பு வெறுப்புங்கிறது சமுத்தேன, வார்த்தைகளை நல்லா ஆழமா பாருங்க, சமுத்தை நன்றாக தூண்டப்படுகிறது அவன். அதுதான் அவனை டிரைவ் பண்றது வாழ்க்கையில. அப்ப அவன் என்ன ஆறான் அப்படின்னா, மறந்து போயிடுறான். தான் என்ன படிக்கிறோமோ அதை மறந்து போயிடுறான். தான் உண்மையிலேயே என்னவா இருக்கேங்கிறத மறந்து போயிடுறான். அந்த விஸ்மரத்தி அப்படிங்கிறது அப்பதான் அவனுக்கு ஏற்படுறது. அதனால இந்த இந்த நீங்க ஹோம்ஒர்க்கை பண்ணி பாருங்க. அந்த ஸ்லோகங்களையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகங்களையும் சேர்த்து நீங்க படிச்சேன்னா ஒரு எக்ஸலண்ட் எக்ஸசைஸா இருக்கும். நிச்சயம் நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்தது நம்ம 28வது ஸ்லோகம் படிக்கலாம். ஏன்னா நான் அதை திருப்பி சொல்ல போறது இல்லை, ஏற்கனவே அந்த கிளாஸ் எல்லாம் விரிவா எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ ஒருவேளை அந்த ஸ்லோகத்தை படிக்கிறச்சே புரியலன்னா கூட விசிட் த கிளாஸ் பண்ணி பார்த்தேன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படிதான் படிக்கணும் நம்ம. येषां त्वन्तगतं पापं जनानां पुण्यकर्मणां ते द्वन्द्वमोहनिर्मुक्ता भजन्ते मां दृढव्रता. तू மாறாக புண்ணிய கர்மணாம், புண்ணிய கர்மத்தை செய்துள்ள ஏஷாம் எந்த ஜனங்களுடைய பாபமானது அந்தகதம் முடிவை அடைந்து விட்டதோ, துவந்துவமோக நிர்முக்தாக இருமை உருவமான மோகங்களிலிருந்து விடுபட்ட அவர்கள் திருடவிரதாக உறுதியான ஈடுபாட்டுடன் மாம் என்னை பஜந்தே பஜிக்கிறார்கள்.
அதெல்லாம் மயக்கமா இருக்காங்கிறாங்க. அந்த மயக்கம் தெளிவது எப்படி அப்படின்னு பகவான் இங்க சொல்றார். எவ்ரி ஸ்லோகா முந்தின ஸ்லோகத்துக்கு அவர் ஏதாவது ஒரு விஷயம் விட்டுருந்தாருன்னா அதுக்கான ஆன்சர் தான். மாறாக புண்ணிய கர்மத்தை செய்துள்ள எந்த ஜனங்களுடைய பாபமானது முடிவை அடைந்து விட்டதோ, இருமை உருவமான மோகங்களிலிருந்து விடுபட்ட அவர்கள் உறுதியான ஈடுபாட்டுடன் என்னை பஜிக்கிறார்கள். ஈஸியா புரியறதுதான் இல்லையா? என்ன அறியாததுக்கு காரணம் என்ன? விருப்பு வெறுப்பு, லைக்ஸ் டிஸ்லைக்ஸ். இதுதான் என்ன அறியாததுக்கு காரணம். இதுதான். இதை விடணும்னா நான் என்ன பண்ணணும்? பகவான் சொல்ற புண்ணிய கர்மத்தை செய்துள்ள, தட் இஸ் த கேட்ச். புண்ணிய கர்மத்தை செய்துள்ளனா என்ன? நான் இத்தனை யாத்திரை போனேன், இத்தனை அதை பண்ணேன், இதை பண்ணேன், எல்லாமே புண்ணியம் தான் சேர்க்க போறது. ஆனா நிஷ்காமமாக கர்மங்கள் செய்து சித்த சுத்தியை அடையிறது. அதுக்குதான் நம்ம திருக்குறள்ல அரண் வலியுறுத்தல் 10 குறள் படிச்சோம். அறம்னா என்ன அப்படின்னா நம்ம குணங்களை சரி பண்ணி கொண்டு இருப்பதுதான் முதல்ல அறம் இல்லையா? எல்லா அறங்களும் மனதில் மாசு இல்லாமல் இருப்பதற்காக செய்யப்படுவது அப்படின்னு சொன்னார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது. அப்ப இந்த அழுக்காறு எப்ப வரும், வெகுளி, இதெல்லாம் நம்ம டீடைல்டா திருக்குறள்ல படிச்சுட்டோம். மறுபடியும் நம்ம உட்காந்துட்டு திருப்பி ரிப்பீட் கிளாஸ் எல்லாம் போட போறது இல்லை. ஆனா உங்களோட நினைவுகளை நான் தூண்டுறேன். அழுக்காறு எப்படி வரும், வெகுளி எப்படி வரும்? எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது என்ன? விருப்பு வெறுப்பு தான். எனக்கு விருப்பம் இருக்கிற விஷயத்துல எனக்கு நாட்டம் இருக்கு. தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தே ஷூபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமக. 2வது அத்தியாயம் 62 63 மறந்துடாதீங்க. பகவத்கீதை படிச்சிருக்கோம் அப்படின்னாலே அடையாளமே அந்த 2 ஸ்லோகத்தை நம்ம நல்லா புரிஞ்சுட்டு இருந்தா தான் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம உள்ள போயிருக்குன்னே அர்த்தமாகும். நிறைய முக்கியமான ஸ்லோகங்கள் இருந்தாலும் இந்த 2 ஸ்லோகம் ஸ்ட்ரெயிட்டா அட்ரஸ் பண்றது நம்மளோட பிரச்சனை. நம்ம பிரச்சனை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கவே இல்லைன்னா அப்புறம் படிக்கிறதுல அர்த்தமே கிடையாது இல்லையா? எதுக்கு படிக்கிறோம்னு நம்ம அப்புறம் டவுட் வந்துடும் நமக்கு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, புண்ணியம் பண்ணணும், அறம் செய்ய விரும்பு. அறம் செய்யறது அப்படிங்கிறது இல்ல, அறத்தோடு வாழ்வது, அறத்தின்படி வாழ்வது. நம்மளோட எல்லா டியூட்டிஸையும் கரெக்டா பண்ணணும், நம்மளோட பண்புகளை நல்லபடியா வச்சுக்கணும், நல்ல பண்புகளோட இருக்கணும், நம்ம பாவனைகள் சரியா இருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம சடங்குகள்ல எதையும் மிஸ் பண்ணாம பண்ணணும். ஆனா எல்லா சடங்குகளை பண்ணும் பொழுதும் நாம அதுல எந்த விதமான பலனையும் நாடாமல் நம்முடைய சடங்குகளை செய்யணும். நான் இது பண்றேன், எனக்கு இது வேணும் இல்ல, டிரான்சாக்ஷனலா இல்ல, எனக்கு சித்த சுத்தி தான் என்னுடைய இதுவே, என்னுடைய பர்பஸே. அதுக்காக நான் பண்றேன் கர்மாக்கள், நான் அதுக்காக பண்றேன். அப்படி பண்ண பண்ண அவனுக்கு என்ன ஆறுது? நம்ம ஏற்கனவே இந்த விஷயங்களை முன்னாடி பார்த்திருக்கோம். நிஷ்காமமாக காரியங்கள் செய்து கொண்டே இருக்க அவன் மனம் தூய்மை அடைகிறது. அதனால அவனுக்கு இந்த இருமைகளை, அந்த துவந்தங்களை பற்றின எண்ணம் அவனுக்கு ஏற்படுறது. முக்கியமானது எது அதுல அப்படின்னா, நித்திய அனித்தியங்களை பற்றி அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அப்ப அனித்திய வஸ்துக்களாக அவனை பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவனுக்கு புரியுது. அப்ப நித்தியம் எதுங்கிற ஒரு சர்ச் அவனோட மைண்ட்ல ஏற்படுறது. அதன் மூலமாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் நீக்கி இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திய கொஞ்சம் கொஞ்சமா அவன் அறியாமையே அவன் வளர்த்துக் கொள்கிறான். அதற்கப்புறம் அவனுடைய இந்த புண்ணியத்தினால அவனுக்கு குரு கிடைக்கிறார். குரு கிடைச்சதுக்கு அப்புறம் சாதன சதுஷ்டய சம்பத்தி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா அவனால பெருக்கிக்க முடியறது குருவனுடைய துணையினால. அதுக்கப்புறம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் என்னை பஜிக்கிறான்னு சொல்றாரே, அது அப்பதான் நடக்குது. இதுதான் ஆக்சுவலா ப்ரொசீஜர்னு நம்ம முன்னாடில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். டைரக்டா அப்படியே இந்த ஞானம்னு அப்படியே இந்த பாவா அப்படின்னு கிடைச்சிடாது. கிடைச்சிடுத்து அப்படின்னு நான் ரொம்ப மெனக்கெடலைங்க, ஆனா எனக்கு உங்க கிளாஸ் யாரோ சொன்னாங்க, நான் வந்துட்டேன், எனக்கு எது கிடைச்சிடுத்து அப்படின்னா நீங்க எப்பயோ பண்ணிருக்கீங்கன்னு தான். எல்லாருக்கும் அதுதான். முன்னாடியே பண்ணின அந்த நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாதில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனாம் குருடனாமேன்னு கைவல்யன் சொன்னது மாதிரி இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் நமக்கு இது வருது. அதனால அறத்தோடு இந்த வாழ்க்கையானது இருக்க வேண்டும். பகவானே சொல்ற,
வேதங்களை நீ வந்து யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் சொல்றாரு அந்த இதுல 2வது அத்தியாயத்துல வேதங்களை பற்றி அது ரொம்ப மலக்க மலக்க மலர மலர உனக்கு பேசுமப்பா, அது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேங்கும். காமாத்மான ஸ்வர்கபரா அதெல்லாம் அங்க சொல்லியிருக்க. அப்ப என்ன சொன்னார் பகவான், நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? திரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. அது 3 முக்குணங்களை கொண்டதப்பா. அது முக்குணங்களை வளர்த்து விடும் அது. ஆனா நீ என்ன பண்ணணும்னா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன, நீ அந்த முக்குணங்களுக்குள் மாட்டிக்கொள்ளாதே. நிர்த்வந்த்வோ நித்திய சத்வஸ்தோ யோகக்ஷேம ஆத்மவா. உனக்குன்னு இது வேணும்னு நினைக்காத, அது கிடைக்கும் உனக்கு. அதுக்கு ஒன்னும் உனக்கு குறையே இருக்காது. நீ பாட்டுக்கு நிஷ்காமமாக உன்னுடைய கர்மங்களை செய்து கொண்டிரு. எங்க சொல்லியிருக்காரு இதெல்லாம்? 2வது அத்தியாயத்திலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். திரும்ப அந்த இதுல சொன்னார், 5வது அத்தியாயத்துல சொன்னார், ஏயஸ்த நித்திய சந்நியாசி யோன துவேஷ்டி ந காங்க்ஷதி. அவனுக்கு வெறுப்பும் கிடையாது, அவனுக்கு விருப்பமும் கிடையாது. நிர்த்வந்த்வோ, அவனுக்கு துவந்தங்கள்ல அவன் ஈடுபடுறது கிடையாது. அவனுக்கு இருமைகள் அப்படிங்கிறது இருமைகள்ல அவனுக்கு நாட்டம் என்பது கிடையாது. சுகம் பந்தாத் பிரமுச்சியது, பந்தத்திலிருந்து விடுபட்டு அவன் சுகத்தை அடைகிறான். நிர்த்வந்த்வக, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க என்ன கேட்ச் வேர்டு? தே துவந்த்வ மோக நிர்முக்தா. யாருக்கு? அறிவை பெற்றவனுக்கு. இங்க எல்லாம் அறிவை பெற்றவனுக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அறிவை பெறுவதுங்கிறது எப்ப நடக்கிறது? குரு கிட்ட வந்தாதான் நடக்கிறது. குரு கிட்ட வரத்துக்கு என்ன பண்ணணும்? புண்ணியம் பண்ணணும். அந்த புண்ணியத்துல என்ன விசேஷம்னா, நிஷ்காமமாக நான் செய்யக்கூடிய கர்மங்கள் என்னை அதற்கு இட்டு செல்கிறது. அதுதான். அப்படி பண்ணும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகுது, இந்த துவந்தங்களை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது எனக்கு தெரியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ற, அதுக்கு பேர் தான் திதிக்ஷான்னு சொல்றோம். சகனம் சர்வ துக்கானாம் அப்ரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரகிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே. எல்லா துக்கங்களையும் எந்த மாதிரியான துக்கமாக இருந்தாலும் நீ அதை சகித்துக் கொள்ளப்பா. அப்ரதீகார பூர்வகம், இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு இருக்கா அப்படின்னு கேட்காது. அது உன்னை பாதிக்கவே பாதிக்கலங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ அது பாதிக்கக்கூடிய இந்த உடல் மனம் புத்தி அல்ல, விஷயம்தான். அதுக்காக தான் சொல்றது இது. அது எப்படிங்க நீங்க சொல்றீங்க, அது ஒரு நெருப்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு சுடாதா அப்படின்னா? நெருப்பு வந்தா சுடும், சுட்டா மருந்து போடுவோம். ஐயோ நெருப்பு வந்துட்டே போச்சுங்க, அவ்வளவுதான், இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் அவ்வளவுதான், அடுத்த வேலையே நடக்கக்கூடாதுன்ற மாதிரி அப்படியே உட்காந்து அதுலயே இது பண்ணி அவன் போன் பண்ணி கேட்டாளா, எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, ஒருத்தராவது என்ன கேட்டாங்களா, என்ன யாருமே கண்டுக்கவே இல்லை, இப்படி இவ்வளவு சொந்தக்காரங்க இருந்து எனக்கு ஒண்ணுமே, இப்படி புலம்பலாம். நம்ம 1 மணி நேரம் கூட புலம்பலாம். புலம்பணுமா? புலம்பினா எந்த பிளேன்ல புலம்புறேன் நானு? நான் உடம்பு மனசு புத்தின்னு நினைச்சுன்னு புலம்பின்னு இருக்கேன் நான். உண்மையிலேயே அதுதானா? பகவான் என்ன சொல்லியிருக்கார்? நான் கொஞ்சம் விவரிக்கிறேன். எதுக்குன்னா, ஏன் இதை சொல்லியிருக்கேன், ஏன் சகனம், ஒய் ஷுட் ஐ, நமக்கு தெரிய வேண்டாமா? திதிக்ஷை எதுக்காக எனக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு இது நடக்கவே இல்லைங்கிறது தான் எனக்கு புரியணும். அதுதான் திதிக்ஷைக்கோட பெஸ்ட் இதுவே, எனக்கு ரிசல்ட்டே இல்லையா? சிந்தா விலாப ரஹிதம், எப்ப பாரு போட்டு மனசை உழப்பிட்டே இருக்க, எனக்கு இது நடந்திருக்கு, எனக்கு இது நடந்து, உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கு தான் நடந்திருக்கு, என்னை பத்தி யாருமே கேட்கறது கிடையாது, என்கிட்ட யாருமே போன் பண்ணி பேசுறது கிடையாது, எனக்கு யார்கிட்டயாவது பேசுறேன்னா மண்டை வெடிச்சிடும், ஒருத்தர்கிட்ட பேசுறாதான் எனக்கு எல்லாமே கொட்டின மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க இல்லைன்னா இன்னொருத்த பேசுறேன், ஆனா நான் யார் இல்லைனாலும் நான் பேசிட்டு இருப்பேன் யார்கிட்டயாவது. நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும், உங்ககிட்ட பேசினாதான் எனக்கு திருப்தியா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன் நான். இதுதான் சிந்தா விலாப்பரவி. சிந்தா விலாப்பங்கிறது இதுதான். எப்ப பாரு உட்கார்ந்து ஏதோ புலம்பிட்டே இருக்கிறது. புலம்பாம இந்த துக்கங்களை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் துக்கம் என்பது இந்த நிலையில்லாத விஷயங்கள்ல நடக்கிறது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அது போயிடும். இது ஒண்ணும் பெரிய எப்பவும் சாஸ்வதமா இருக்க போறது இல்லை. அதனால இது இருக்கு இப்படின்னு நினைக்கிறதுக்கு நான் ஒரு சத்தியத்துவம் கொடுத்தாத்தான் என்னால நினைக்க முடியறது. அந்த சத்தியத்துவத்தை கொடுக்காத, அதுதான் திதிக்ஷை அப்படிங்கிற. என்ன சொல்றாரு அவர்? திருடவிரதாகா அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் அது. திருடவிரதாகனா என்ன? நான் என்னோட சொகுசெல்லாம் அப்படியே இருக்கணும், நான் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேன், நான் சாமி கும்பிடுவேன், ஆனா நான் சௌரியமா தான் கும்பிடுவேன், அப்படிலாம் இல்ல. என்னை முன்னிறுத்தி, என்னுடைய சந்தோஷங்களை முன்னிறுத்தி நான் காரியங்கள் செய்வது அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுல நமக்கு புண்ணியம்ங்கிறதே இருக்க போறது. நமக்கு தெரியும், நம்மளோட பேரண்ட்ஸ் அவங்க எல்லாம் பண்ணின பூஜையெல்லாம் நம்ம பார்த்து, உண்மைக்கே சொல்றேன், பூஜையெல்லாம் பார்த்தாக்க
காத்தாலேருந்து ஒட்ட ஒட்ட கிடப்பாங்க. அந்த பூஜையை முடிச்சுட்டு வந்துதான் அதுல குடுக்குற அந்த பாதோதகம் ஜலம்னு ஒரு ஒரு உத்ரணி ஜலம் கொடுப்பாங்க. அந்த ஜலத்தை தான் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிக்க முடியும். அது வரைக்கும் ஒட்ட ஒட்ட உட்காந்துருக்க வேண்டியதான். ஏன்னா சுவாமியவே நினைத்து கொண்டு அந்த ஜபங்களை பண்ணி கொண்டு எப்ப பார்த்தாலும் அந்த முடிகிற வரைக்கும் அதே சிந்தனையில இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்டென்சிவா அந்த பிரேயர் ஆனது இருந்தது அப்படின்னா அதுதான் திருடவிரதாக. நான் என்ன ஃபர்ஸ்ட் முன்னிறுத்திட்டேன் அப்படின்னா, அது எப்படிங்க வயித்தை பசிக்காதா? நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையா பூஜை பண்ணலாம். டைம், எல்லாத்துக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பண்ணணும். அதுதான் அறம்னு சொன்னேன். அறம்னு நீங்க கேட்பீங்க உடனே, அப்ப நீங்க இதெல்லாம் பொய்யுங்கிறீங்க, அப்ப அதை மட்டும் பண்ணணுங்கிறீங்க. விவகாரத்துல எல்லாம் தான் பண்ணணும். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், விவகாரத்துல எல்லாம் தான் பண்ணணும். பாரமார்த்திகத்துல நான் யாருங்கிறத புரிந்து கொண்டு நான் அதை லீலையாக பண்ணணும். அதுதான் அங்க முக்கியம். என்னன்னா நான் பண்ணும்போது நான் என்ன வந்து இந்த உடல் மனம் புத்தியாக எண்ணிக்கொண்டு நான் எல்லாத்தையும் ரொம்ப கிரமமா எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்றேன். ஆனா நான் புரிந்து கொள்கிறேன், அறிவாக புரிந்து கொள்கிறேன், நான் தூய உணர்வு அப்படிங்கிறது. as long as I hold this body, நான் இந்த பாடியில இருக்கிற போது என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் தான் பண்ணணும். எனக்கு எந்த இதுலயும் விலக்குங்கிறதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் அத. நான் வந்து எனக்கு ஆத்ம ஞானம் கிடைச்சிட்டு நாளையில இருந்து நான் விளக்கே ஏத்த வேண்டியது. விளக்கு மித்தியா தெரியாது அவங்களுக்கு அப்படின்லாம் பேசக்கூடாது. நம்ம எல்லா காரியமும் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆத்ம ஞானத்திற்கு பிறகும் நாம் இந்த உலகத்தில் அந்த ஆத்ம ஞானத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆத்ம ஞானத்தை நிஷ்டை பண்ணி கொண்டு நாம வாழ்ந்து கொண்டிருப்போம். அதுதான் இங்க முக்கியம். அப்ப அது நமக்கு எப்ப நமக்கு அது என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த நிஷ்டை ஏற்படும் போது நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிடும். எல்லா காரியங்களும் செய்வோம், நான் செய்யவில்லை என்கிற அந்த 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 கர்த்திருவங்கிற புத்தியே இல்லாம நம்ம செய்து கொண்டிருப்போம். 4வது அத்தியாயத்துல பகவான் அதை சொல்லியிருக்கார். அந்த எது கர்மம் எது அகர்மம் அப்படிங்கறது நமக்கு அந்த கிளியரா புரியும். அந்த விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடுத்து பகவத் கிருப்பையில, நம்ம கிருப்பையில, குரு கிருப்பையிலன்னா அது நிச்சயமாக புரியும். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து சிந்தனை பண்ணி கொண்டு வாங்க. இதுலயும் உங்களுக்கு சில ஹோம்ஒர்க்ஸ் நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இங்கேயும் இந்த துவந்துவம் தான் இருக்கு. நீங்க அதே இந்த 2வது அத்தியாயம் 14, 15ஓட சேர்த்து நீங்க இதை வச்சுக்கலாம். இந்த 38 ஸ்லோகம் அத கூட சுக துக்கே சமய கிருத்வா அந்த ஸ்லோகத்தையும் நீங்க சேர்த்து சிந்தனை பண்ணி பாருங்க. சுக துக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ. துவந்த மோகம்ங்கிறது எந்தெந்த இடங்கள்ல வருது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம தேடி எடுத்து படிக்கணும். சரி, இது போயாச்சுன்னா அவன் எப்படி இருப்பான்? அது அழகா 3வது அத்தியாயத்துல சொல்லியிருக்க. எங்க எஸ் துவாத்மரதி ரேவஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ட மாணவக 17, 18 அந்த 2 ஸ்லோகம். அதோட கூட நீங்க பின்னாடி 27, 28, 29, 30 இது எல்லாமே நாம எந்த ஆட்டிடியூட்ல காரியங்கள் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த அங்க சொல்லியிருக்கார். தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விவாதத்துக குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வான சஜ்ஜத்தே. எதுக்கு இதெல்லாம் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் தெரியுமா? நீங்க என்ன நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நீங்க இதெல்லாம் பண்ணுங்கிறீங்க, அப்புறம் நான் வந்து இதெல்லாம் வித்தியாங்கிறீங்களே அப்படின்னு. எந்த ஆங்கிள் கர்மம் பண்ணணும்னு பகவான் சொல்லியிருக்காரே அதை நம்ம படிச்சோம்னா இப்ப இங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிடும். இந்த துவந்துவங்கிறது என்ன பாதிக்க கூடாது, என்ன இருமைகள் என்பது பாதிக்க கூடாது என்பதற்காக நான் என் மனதை பக்குவப்படுத்தி அறத்தினால் நான் புண்ணியத்தை நன்றாக சேர்த்து வைத்துக் கொண்டு இந்த நிஷ்காமமாக இறைவனை நான் பஜித்துக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த பகவான் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். இப்ப என்னன்னா சிம்பிளா சொல்றேன், ஒரே ஒரு லைன் தான். இந்த சகாம பக்தியிலிருந்து நிஷ்காம பக்திக்கு ஷிஃப்ட் ஆயிடும், அவ்வளவுதான். அது சகாம இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆங்ஸைட்டிஸ் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது எஸ்பெஷலி பகவான சகுணமா பார்த்து சகாமமா பக்தி பண்ணும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் த ரூபா அது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஆயிடுறது. அது எல்லாமே நமக்கு இருமைகளுக்குள்ளதான் கொண்டு போகும். அதனாலதான் இந்த நிர்குணத்தை நீ பாரு, அந்த சகுணத்துக்கு ஆதாரமா இருக்கிற சகுணத்தை உற்று அப்படின்னு சொல்லல. நீ அந்த 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 இதுவே வேணாம், ரூபமே வேணாம் அப்படின்னு சொல்லல. அந்த ரூபத்துக்கு ஆதாரத்தை பாரு. அப்ப அந்த ரூபம் அப்படிங்கறத விட ஆதாரத்துல உன் மனசு போகுங்கிறது தான் இங்க விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் புண்ணியம் வேணும், இதை பண்ணறதுக்கும் புண்ணியம் வேணும். அதனாலதான் பகவானே என்ன சொல்லிட்டார், புண்ணிய கர்மத்தை செய்துள்ள எந்த ஜனங்களுடைய அப்படின்னு விட்டார். அவர் யார் புண்ணியம் பண்ணியிருக்காரோ அவர்களுக்கு இது வந்து அந்த பாபம் வந்து முடியறது. பாபம்னு எதை மீன் பண்றாரு அப்படின்னா, இந்த புரிதல் இல்லாம செய்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து சகாமமாகவும்
பக்தியை செய்து கொண்டே இருக்கக்கூடியதுதான் அந்த அதை மீன் பண்றது. அப்ப அவர்களுக்கு புண்ணியம் மேலோங்கிறது, அது பலனை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தமா. இந்த அளவுல இன்னைக்கு சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கிறோம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.